வணக்கம் மக்களே! நம்மளோட பிக் பாஸ்ல அடுத்த ஒரு பயங்கரமான சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இத்தன நாள் நம்மலாம் என்ன நெனச்சோம்? சாச்சனா தேவி யாரோட குழந்தை? நம்மளோட விஜய் சர்களோட குழந்தை. அவங்க அப்பா அவங்கள பயங்கரமா புரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஆனா, இன்னைக்கு தான் உண்மை தெரிஞ்சு வந்திருக்கு. விஜேஎஸ் அவர்களுடைய குழந்தை மட்டும் இல்ல. சாச்சனா தேவியார் மாமா சேனலோட தத்தெடுக்கக்கூடிய செல்ல புள்ளையா வலம் வந்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள நம்மளால பார்க்க முடியுது. ஆமா மக்களே! விஜேஎஸ் வந்து வீக்கெண்ட்ல சொல்லிட்டு போனார் இல்லையா? இவங்க 2 பேர்ல யாரு கேப்டன் ஆகப் போறா? இவங்களோட வழியில வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு போனார். அப்ப புரியல. இப்ப புரியுது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நடந்த சம்பவங்கள் அதை வெளிப்படுத்தியிருக்கு. அதாவது 2 பேருமே ஆளப் போறாங்கன்றதுதான் அவர் இன்டைரக்டா சொல்லிட்டு போயிருக்காருன்ற மாதிரி நான் பார்க்கிறேன். ஆமாங்க பெஸ்ட் பெர்ஃபார்மரா சாச்சனாவும் ஜெஃப்ரியும் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. சோ இவங்களுக்கு தான் கேப்டன்சி டாஸ்க் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். சோ கேப்டன்சி டாஸ்க் என்ன அப்படின்றத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். சோ பார்க்காதவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் ஜெஃப்ரி வந்து கேப்டனா பதவியேற்பு விழால வந்து அவரோட பதவியை கையில எடுத்திருக்காரு அப்படின்ற விஷயங்கள். இப்ப இது நடந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா சாட்சனா அவர்கள் வந்து கதறி அழுறத ஒரு மொமெண்ட கண்ட்ரோல் பண்ணி அழுகக்கூடாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து அதை சிரிச்சே சமாளிச்சிட்டு இருக்காங்கன்ற ஒரு பாயிண்ட் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட ஜெஃப்ரி வந்து அவரோட பதவி ஏற்றிட்டு இருக்கும் போது அங்க இருந்து ஸ்டோர் ரூம்ல இருந்து ஒரு விஷயங்கள் வருது அசிஸ்டன்ட் கேப்டன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் கேப்டனோட அசிஸ்டன்ட் அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. அதோட பேக்கோட வருது. அப்ப அதுலயே நமக்கு ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்றது. எல்லாருமே கண்டிப்பா யாரும் ஏன்னா சாச்சனா ஒரு குழந்தையா தான் பாக்காங்க. அவங்க சின்னதா இருந்தாலும் சரி சாச்சனா குடுத்துறோம் பாவங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மரா அப்படிதான் கொடுத்தாங்க. இப்ப கேப்டன்சிக்கும் அசிஸ்டன்ட் கேப்டனுக்கும் அதுதான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது இல்ல இது பிக் பாஸ் ஷோவா இல்ல வேற என்னமா அப்படின்ற நமக்கு வந்து தெரியல அப்படின்ற விஷயங்கள் தான். இப்ப என்னன்னா ஜெஃப்ரி அதை வந்து யாருக்குன்னா சாச்சனாக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஆடியன்ஸ் போல கேட்கப்பட்டிருக்கான். பிக் பாஸ் வீட்ல அசிஸ்டன்ட் கேப்டனா வந்து யார வந்து செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதாவது யார் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மக்கள் எல்லாம் சொல்லிருக்காங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து செலக்ட் பண்ணணும்னு சொல்ல மாதிரி ஓட்டு போட்டிருக்காங்களாமா. அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாச்சனா அம்மையார வந்து மெஜாரிட்டியான ஆட்கள் அதாவது முத்து தான் அதை ஸ்டார்ட் பண்ணி விடுறாரு. மெஜாரிட்டியான ஓட்டுகள்ல வந்து அது வந்து நடக்குது அப்படின்னு. ஆனா தீபக்கோட அந்த மைண்ட் செட் வந்து எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கேம் பிளே இது ஒருத்தருக்கான ஃபேவரட்டிசமா மாறாம பொதுவா யாருக்கு அது போகும்ன்றத பார்த்து விளையாடணும். அவங்க குழந்தை அவங்க வருத்தப்படுறாங்கன்றக்காண்டி நம்ம கொடுக்க கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. அது அக்செப்டபிள் தான். பட் இந்த இடத்துல முத்து வந்து அழகா சாச்சனாக ஒரு பொறுப்பு அந்த இடத்துல வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்ற விஷயங்கள் தான் நம்மளால பார்க்க முடியுது. சோ இவங்க வந்து கேப்டனோட அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எடுத்துட்டாங்க. சோ அவங்கதான் வந்து இதை கண்டினியூ பண்ண போறாங்க அப்படின்ற விஷயங்கள். இனிமே என்னன்னா ஜெஃப்ரி வந்து இப்ப நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் வாங்கிட்டாரு கேப்டன்சியும் வாங்கிட்டாரு. ஆல்ரெடி விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு குழம்பி போய் இருந்தாங்க. சௌந்தர்யா ஒரு முடிவு வந்து சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ஜெஃப்ரி அதையே தப்புன்ற மாதிரி ஜாக்லிட்ட பேசுறாங்க. நீ வந்து விட்டு கொடுக்க போறேன்னு சொன்ன அப்புறம் எப்படி விளையாண்டா அப்படின்ற மாதிரி வந்து கேட்காங்க. இல்ல எனக்கு ஜாக்க பார்த்தா இரிட்டேட் ஆகுது. இது என்ன மாதிரியான ஒரு கேள்வி? அவர் அப்படி ஆடுறேன்னு சொன்னாலும் டேய் நீ நேர்மையா விளையாடுன்னு சொல்லி கொடுக்கறதுதானே ஃப்ரெண்ட்ஷிப். நீ விட்டு கொடுக்குறேன்னு சொன்ன நீ விட்டு கொடுக்கலையா அப்படின்ற வந்து கேக்குறது என்ன மாதிரியான கேள்வின்றது எனக்கு புரியல. அது அவருக்கு வெளியே எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்க்கு அந்த இடத்துல உண்மையான ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்க்கும்போது நான் சவுண்ட தான் அந்த இடத்துல சொல்லுவேன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்ப இந்த ஒரு பாயிண்ட் வந்து போகும்போது ஜெஃப்ரி எல்லா கேமரா என்ன பாத்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கும் போது நான் அவளுக்கு விட்டு கொடுக்கதான் செஞ்சேன் கொடுக்காமலாம் இல்ல. பட் ஒரு கட்டத்துக்கு மேல அதை நான் விளையாடணும் இல்லாட்டா வெளியே ரொம்ப தப்பா போயிடும். ஏன்னா நைட் வேற எனக்கு ஒரு ஒரு செக்ஷன் வந்து நான் ஃபீல் பண்ணேன். சௌந்தர்யா வந்து எனக்கு ட்ரிப் ஏத்தி விட்டுருச்சு அப்படின்ற ஒரு பாயிண்ட். என்னடே அவ நல்லது சொன்னதுனாலதான்டா நீ இன்னைக்கு உருப்படியா இருக்கிற. நீ விட்டு கொடுத்துருந்தானா உன்னை பாராட்டி இருப்பாங்கன்னு நினைச்சிருக்கியா? இல்ல உனக்கான ஒரு வாய்ப்பை நீ எல்லாருக்கும் கொடுத்துட்டு நின்றுக்க அப்படின்ற மாதிரி கழுவிதான் மக்கள் ஊத்தி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். சோ அந்த ஒரு விஷயங்கள் தான். பட் இப்போ சாட்சனா வந்து சமாதானப்படுத்திருக்கா குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்குற மாதிரி சாட்சனா அவர்களுக்கு இப்போ வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது கேப்டன் என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்களே எல்லாத்தையும் டீல் பண்ணிப்பாங்க. முடியாத கட்டத்துக்கு தான் நான் வந்து வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப தீபக் என்ன சொல்றாரு இல்லடா கேப்டன் தான் எல்லா இடத்துலயும் நிக்கணும் அதை நீ யோசிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. பட் அது அவருக்கு புரியல அப்படின்ற ஒரு பாயிண்ட் எனக்கு ஃபீல் ஆகுது. அவர் சாட்சினா மைண்ட் செட் அப்செட் ஆயிடக்கூடாதுன்றக்காண்டி நிறைய ரூல்ஸ் யாராவது ரூல்ஸ் பிரேக் பண்ணா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே சாட்சினாக தான் பதவி வந்து கொடுத்துருக்கு. அப்ப கேப்டன் எதுக்கு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தெரியலன்றதுதான். சோ இது ஒரு விஷயங்கள் நடக்குது. அடுத்தது டீம் பிரிக்கிறாங்க. குக்கிங் அப்படியே வெஷல் வாஷிங் வந்து கிளீனிங் பாத்ரூம் கிளீனிங் அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் தான் நம்மளால பார்க்க முடியுது. சோ ஜெஃப்ரியோட இந்த ஒரு முடிவை பார்க்கும்போதோ இல்ல இந்த ஆடியன்ஸ் போல் அப்படின்ற விஷயங்கள் இன்னைக்கு மாமா சேனல் வந்து ஒரு இன்னும் ஒரு விஷயம் பண்ணிருக்காங்கல்ல அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விடுங்க மக்களே.